வணக்கம். கல்வியாண்டு 2024 மற்றும் 2025, பருவம் 2, வகுப்பு 5, அறிவியல், அலகு 1, பாடத்தலைப்பு உணவு. வினாவிடை 71 முதல் 100 வரை, பார்ட் 3 வீடியோ. கேள்வி எண் 71. மராஸ்மஸ் நோயின் தன்மை என்ன? விடை: நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தையின் எடை இழந்து உடலானது தோலினால் மூடப்பட்டது போல் காணப்படும். கேள்வி எண் 72. குவாசியோர்கர் நோயின் தன்மை என்ன? விடை: குவாசியோர்கர் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தையின் கை மற்றும் கால்கள் வீக்கமடைந்து வயிறு பானை போன்று தோற்றமளிக்கும். கேள்வி எண் 73. புரதச்சத்து நிறைந்த உணவுகளை பட்டியலிடுக. விடை: முட்டை, பால், மீன், பச்சை காய்கறிகள். கேள்வி எண் 74. வளரும் நாடுகளில் உள்ள மக்கள் அதிகம் உண்ணும் உணவின் தன்மை எத்தகையது? விடை: விலை மலிவான கார்போஹைட்ரேட்டுகளை அதிக அளவிலும் மிக குறைந்த அளவில் புரதச்சத்தையும் உடைய உணவுகளையே வளரும் நாடுகளில் உள்ள மக்கள் உட்கொள்கின்றனர். கேள்வி எண் 75. வளரும் நாடுகளில் உள்ள மக்களின் உணவு முறைக்கு காரணம் என்ன? விடை: கார்போஹைட்ரேட் உணவுகள் விலை மலிவாக இருப்பதும் புரதம் நிறைந்த உணவுகள் விலை உயர்வாக இருப்பதும், மேலும் பெரும்பாலான மக்கள் வறுமைக்கோட்டிற்கு கீழே வாழ்வதும் தான் புரதச்சத்து குறைவான அதே சமயத்தில் கார்போஹைட்ரேட்டுகள் அதிகமாகவும் உள்ள உணவை உட்கொள்வதற்கு காரணமாகும். கேள்வி எண் 76. வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்களை வரிசைப்படுத்துக. விடை: வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, வைட்டமின் டி, வைட்டமின் இ, வைட்டமின் கே, அயோடின், இரும்பு. கேள்வி எண் 77. ஏ வைட்டமின் குறைபாட்டால் உண்டாகும் நோய்க்கு உதாரணம். விடை: மாலைக்கண் நோய். கேள்வி எண் 78. பி வைட்டமின் குறைவால் உண்டாகும் நோய்க்கு உதாரணம். விடை: பெரிபெரி. கேள்வி எண் 79. சி வைட்டமின் குறைவால் உண்டாகும் நோய்க்கு உதாரணம். விடை: ஸ்கர்வி. கேள்வி எண் 80. டி வைட்டமின் குறைவால் உண்டாகும் நோய்க்கு உதாரணம். விடை: ரிக்கெட்ஸ். கேள்வி எண் 81. இ வைட்டமின் குறைவால் உண்டாகும் நோய்க்கு உதாரணம். விடை: மலட்டுத்தன்மை. கேள்வி எண் 82. கே வைட்டமின் குறைவால் உண்டாகும் நோய்க்கு உதாரணம். விடை: இரத்தக்கசிவு. கேள்வி எண் 83. அயோடின் சத்து குறைவால் உண்டாகும் நோய்க்கு உதாரணம். விடை: முன்கழுத்து கழலை. கேள்வி எண் 84. இரும்பு சத்து குறைபாட்டால் உண்டாகும் நோய்க்கு உதாரணம். விடை: இரத்த சோகை. கேள்வி எண் 85. முட்டை, பால், கேரட், பப்பாளி போன்ற உணவுகளில் உள்ள வைட்டமின் என்ன? இவை எந்த நோய்க்கு மருந்தாகின்றன? விடை: வைட்டமின் ஏ மற்றும் மாலைக்கண் நோய். கேள்வி எண் 86. பால், பட்டாணி, தானியங்கள், பச்சை காய்கறிகள் போன்ற உணவுகளில் உள்ள வைட்டமின் என்ன? மேலும் இவை எந்த நோய்க்கு மருந்தாகின்றன? விடை: வைட்டமின் பி மற்றும் பெரிபெரி நோய். கேள்வி எண் 87. நெல்லி, ஆரஞ்சு, எலுமிச்சை, தக்காளி போன்ற உணவில் உள்ள வைட்டமின் என்ன? இவை எந்த நோய்க்கு மருந்தாகின்றன? விடை: வைட்டமின் சி
மற்றும் ஸ்கர்வி நோய். கேள்வி எண் 88. சூரிய ஒளி, பால், முட்டை, மீன் போன்றவற்றில் உள்ள வைட்டமின் என்ன? இவை எந்த நோய்க்கு மருந்தாகின்றன? விடை: வைட்டமின் டி மற்றும் ரிக்கட்ஸ் நோய். கேள்வி எண் 89. ஆப்பிள், கோதுமை, பச்சை காய்கறிகள் போன்ற உணவில் உள்ள வைட்டமின் என்ன? இவை எந்த நோய்க்கு மருந்தாகின்றன? விடை: வைட்டமின் இ மற்றும் மலட்டுத்தன்மை. கேள்வி எண் 90. பச்சை காய்கறிகள், தக்காளி, முட்டைக்கோசு இவற்றில் உள்ள வைட்டமின் என்ன? இவை எந்த நோய்க்கு மருந்தாகின்றன? விடை: வைட்டமின் கே மற்றும் இரத்த கசிவு. கேள்வி எண் 91. அயோடின் கலந்த உப்பு, மீன், காய்கறிகள் போன்றவை எந்த நோய்க்கு மருந்தாகின்றன? இவற்றில் உள்ள தாது உப்பின் பெயர் என்ன? விடை: முன்கழுத்து கழலை நோய் மற்றும் அயோடின் சத்து. கேள்வி எண் 92. ஆப்பிள், கத்தரிக்காய், கொய்யா, பேரீச்சை, கீரை வகைகள் போன்றவற்றில் உள்ள சத்து என்ன? இவை எந்த நோய்க்கு மருந்தாகின்றன? விடை: இரும்பு சத்து மற்றும் இரத்த சோகை. கேள்வி எண் 93. உணவு கோபுரம் எதற்காக உருவாக்கப்பட்டது? விடை: ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுப்பதற்காக. கேள்வி எண் 94. ஒவ்வொருவரின் ஊட்டச்சத்து தேவை எதன் அடிப்படையில் வேறுபடுகிறது? விடை: ஒருவரது வயது மற்றும் அவர் செய்யும் வேலை, பாலினம் ஆகியவற்றை பொறுத்து ஊட்டச்சத்து தேவை ஒவ்வொருவருக்கும் வேறுபடுகின்றது. கேள்வி எண் 95. புரதச்சத்து மிகுந்த உணவு யாருக்கு அதிகம் தேவைப்படுகிறது? விடை: வளரும் குழந்தைகளுக்கு. கேள்வி எண் 96. கடினமான வேலை செய்பவர்களுக்கு எத்தகைய உணவு தேவைப்படுகிறது? விடை: கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்பு நிறைந்த உணவுகள். கேள்வி எண் 97. திட்ட உணவு வரையறு. விடை: நாம் அன்றாடம் உண்ணும் உணவு திட்ட உணவு எனப்படுகிறது. நமது உடல் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்தை பேணுவதற்கும் தேவையான அனைத்து வித ஊட்டச்சத்துக்களையும் சரியான விகிதத்தில் திட்ட உணவு கொண்டிருக்க வேண்டும். கேள்வி எண் 98. திட்ட உணவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை: சரிவிகித உணவு. கேள்வி எண் 99. கார்போஹைட்ரேட்டில் உள்ள சத்து என்ன சத்து? விடை: மாவுச்சத்து. கேள்வி எண் 100. முக்கியமான ஊட்டச்சத்துக்களின் பெயர்களை கூறுக. விடை: மாவுச்சத்து அல்லது கார்போஹைட்ரேட்டுகள், புரதம், கொழுப்பு.